வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா குஸ்கா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த குஸ்கா செய்கிறதுக்கு இன்னும் தேவையான பொருட்களை பார்த்துருவோம். நான் இங்கே சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு ½ அன் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா இலை, கொத்தமல்லி, அப்புறம் எண்ணெய், நெய், இஞ்சி பூண்டு விழுது, தயிர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சைப்பழம் ஒரு பாதி எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, பிரியாணி மசாலா, இதுதான் நம்ம செய்ய தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அது கூட நெய்யும் விட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, சோம்பெல்லாம் வச்சுக்கோல அதை போடுங்க. அது போட்டு கொஞ்சம் அது இதான பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா அதுவும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அதையும் வதக்குங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கி வர டைமில் இந்த புதினா கொத்தமல்லி இருக்குல்ல அதை போட்டு அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் நல்லா சூடாகி நல்லா வதங்குற டைமில் கிட்ட இருக்க அந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல அதை போடுங்க. அதை போட்டு நல்லா எல்லா கூடயும் வெங்காயம் தக்காளி கூடலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதெல்லாம் கிளறின பிறகு தயிர் கொஞ்சம் விட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்மக்கிட்ட அரிசி இருக்குல்ல, சீரக சம்பா அரிசி அதை எடுத்து போடுங்க. இந்த அரிசி அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அரிசியை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு நம்ம எலுமிச்சைப்பழம் இருக்குல்ல அதை எடுத்து ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் எலுமிச்சைப்பழத்தை விடுங்க. விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. போட்டு 3 விசில் விட்டுருங்க. சரியா? 3 விசில் விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான குஸ்கா ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. பாய். தேங்க்யூ.